கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராகவே இருக்கிறார். அவர் நமக்கு செய்த நன்மைகளுக்காக நாம் எப்பொழுதுமே நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம். சங்கீதக்காரன் சொல்றான், அவர் செய்த உபகாரங்களை மறவாதே, நன்மைகளை மறவாதே. அந்த உபகாரங்களில் பிரதானமாய் அவன் சொல்லுவதை நம்ம பார்க்கிறோம். அவர் என் பாவங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் நீக்கி குணமாக்கினார். நோய்களை எல்லாம் நீக்கி குணமாக்கினார். நம்முடைய பிராணனை அழிவுக்கு விலக்கி காத்து கொண்டார் என்று சொல்கிறார். அப்ப பாருங்க, பழைய உடன்படிக்கையில் வாழ்ந்த சங்கீதக்காரன் அவ்வாறு சொல்வானானால், புதிய உடன்படிக்கையில் வாழ்கிற நம்முடைய வாயில எப்பொழுதுமே அவர் செய்த நன்மைகளில் இதை நாம் திரும்ப திரும்ப நமக்கு நினைப்பூட்ட வேண்டும். நான் ஏன் அதை சொல்கிறேன்னா, எந்த ஒரு காரியம் மனதுக்கு செல்லவில்லையோ அங்கு வெளிச்சம் இல்லாதபடியினால நாம் அதன்படி வாழ மாட்டோம். அதனாலதான் மைண்ட் ரினியூவல் ரொம்ப முக்கியம் என்பதை நாம் வலியுறுத்தி சொல்லிக் கொண்டிருக்கிறோம். திரும்ப திரும்ப நாம் சொல்லும் பொழுது, என் ஆத்துமாவே மறவாதே நம்ம சொல்லும் பொழுது, அவர் செய்த உபகாரங்களை சொல்லும் பொழுது நமக்கு நாமே நினைப்பூட்டிக் கொள்ளுகிறோம். நமக்கு நாமே நினைப்பூட்டிக் கொள்வதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை தான் மட்டரி தியானம். அப்ப பாருங்க, கிறிஸ்தவ வெற்றி வாழ்க்கை ரகசியமே நமக்கு நாமே நாம் நினைப்பூட்டிக் கொள்வதை பொறுத்துதான் இருக்கு. இப்போ ஏதாவது ஒரு காரியத்தை இப்ப நம்ம கூட சாதாரணமா சொல்றோம், சாரி இட் வெண்ட் அவுட் ஆஃப் மை மைண்ட், டோட்டலி ஃபர்காட் இட் அப்படிதானே, என் மனதை விட்டு போயிடுச்சு, அதை டோட்டலா மறந்துட்டேன், ஐல் டூ இட் டுமாரோ. ஏன், அன்னைக்கு இருந்த பல காரியங்கள் நம்முடைய மனதில் ஓங்கி இருந்தபடியால் இந்த ஒரு காரியத்தை நம்ம செய்யணும்னு சொல்லிட்டோம், வாக்கு கொடுத்துட்டோம், செய்ய முடியல. ஏன், அது மனதிலே தோன்றவில்லை, அப்படிதானே? அது காரணம், மற்ற காரியங்கள் நம்முடைய மனதின் எண்ணங்களை மேலோட்டமாய் மேலாக பிடித்து கொண்டது. அதுதான் சொல்றேன், இட் டோட்டலி வெட் அவுட் ஆஃப் மைண்ட். என் மனதை விட்டு முற்றிலுமா போயிடுச்சு, எப்படி மறந்தேன்னு தெரியலையே, ஐயோ இன்னைக்கு ஐ ஷுட் ஹவ் டன் இட் அப்படின்ற மாதிரி சொல்றோம் பேசும்போது. அப்ப பாருங்க, காரணம் என்ன, இந்த சுகமாக்கும் வார்த்தைகள் நம்முடைய மனதிலே இருதயத்திலே ஓங்கி இல்லை என்றால் நாம் அதை அனுபவிக்க முடியாது. ஏன், அதை ஓங்கி இருக்கும் பொழுதுதான் அந்த மனதின் வெளிச்சத்தில் ஒரு மனிதன் எப்படி நினைக்கிறானோ அப்படி நடப்பான். ஆனா எப்போ அது நம் மனதில் ஓங்கி இல்லாம மற்ற காரியங்கள் ஓங்கி இருந்தா சாதாரணமா தான் வாழும். இன்னைக்கு பிரச்சனையே அதுதான். தேவ ஜனங்களுக்கு சத்தியம் நன்றாக தெரியும். இந்த சுகமாக்கும் சத்தியம் வேதத்தில் இருப்பது அவர்களுக்கு தெரியும். ஆனா அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. உங்களுடைய பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும் என்று சொல்லுகிறார். நான் ரொம்ப முக்கியமா வலியுறுத்தி சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நோயற்ற வாழ்வு, அந்த வாழ்க்கையை வாழ்வதன் மூலமாக ஒரு மாபெரும் எழுப்புதலை நம்முடைய தேசங்களிலும் மற்ற தேசங்களிலும் கொண்டு வர முடியும். ஏன், அந்த வித்தியாசத்தை பார்க்கும் பொழுதே புற ஜாதிகள் தேவனை நாடி வருவார்கள். அப்போ அந்த வித்தியாசத்தை காண்பிக்க முடியாதுன்னு ஒரு அரண மனதுல கொண்டு வந்துட்டான் பிசாசு. அது நிச்சயமா பிசாசு, யாருமே அதை இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன், வேத வசனம் அவ்வளவு தெளிவாக சொல்லுது, நோயற்ற வாழ்வு. நான் போன வாரமே சொன்னேன், உலக மக்கள் அதை நாடி தேடி என்னென்னமோ பாருங்க, வாட்ஸ்அப்ல அதை தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அவர்களால் அதை அடையவே முடியாதுன்னே நான் சொன்னேன். ஏன், வேதம் அவ்வாறு சொல்லுகிறது. வியாதி ஏத்தியருக்கு, நோயற்ற வாழ்வு தேவ பிள்ளைகளுக்கு. அவங்க தேவ குடும்பத்தில தேவ பிள்ளைகளாய் பிறந்தபடியினால அது என்ன, அவர்களுடைய சொத்து என்று சொன்னேன். பிறப்பினால் வந்த சொத்து நோயற்ற வாழ்வு. அவங்க இன்னும் மறுபடியும் பிறக்கல, அந்த நோயற்ற வாழ்வை அவர்கள் பெறவில்லை. அதனால உலகத்துல இருக்க வரைக்கும் அவங்களுக்கு நோய் வரும் என்று தான் வேதம் சொல்லுகிறது. வேதத்துல திரும்ப திரும்ப சொல்வதை பார்க்கலாம். ஏத்தியருக்கு வர பண்ணின வியாதி, போன வாரமே காமிச்சேன். இந்த உபாகமம் 28 அதிகாரம் 27, 60 வசனங்களில் அதை சொல்றத பாக்குறோம். இங்க இதுல என்ன சொல்றாரு, யாத்திராகமம் 15, 26 சொல்றாரு,
ஏத்தேருக்கு வரப்பண்ணின வியாதியை உனக்கு வரப்பண்ணேன்றார். அதேதான் இங்க சொல்றாரு. உன் பக்கம் 1000 10,000 விழுந்தாலும் அதை ஒண்ணும் காணாது. உன் கண்களால் மாத்திரம் துன்மார்க்கனுக்கு வரும் பலனை யார் துன்மார்க்கன்? ரட்சிக்கப்படாத எல்லா உலக மக்கள் எல்லாம் தேவனுடைய பார்வையில் துன்மார்க்கன். அப்போ நீதிமானுடைய சொத்து என்ன? வியாதி இல்லாத வாழ்க்கை, நோயற்ற வாழ்க்கை. ஆனா இத அவர்கள் அடைய என்னென்னமோ முயற்சிக்கிறாங்க. அதன் மூலமா ஓரளவுக்கு ட்ரைன் எக்ஸசைஸ், சாப்பாடு, அது இதுன்னு சொல்லி. ஆனா ஆர்கானிக் ஃபுட் என்னென்னமோ so many things they brought in. ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது? போஜன பதார்த்தத்தினால் அல்ல, கிருபையினாலே ஸ்திரப்படுகிறது. கிருபைனா என்னங்க? கிருபையினாலதான் நம்ம நோய் இல்லாத வாழ்க்கை வாழ முடியும் அப்படின்னு அங்க சொல்றாரு. எபிரேயர் 13ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். 15 வசனம் நினைக்கிறேன். அங்க அவர் சொல்வதை நாம் பார்க்கிறோம். அப்ப பாருங்க 9ஆம் வசனம். அப்ப பாருங்க அவர் என்ன சொல்லுகிறார்? கிருபை என்று சொல்லுகிறார். கிருபை யாருக்குங்க? சிலுவையின் பரிகாரமாகிய கிருபையை விசுவாசிப்பவனுக்கு தான் கிருபை. அப்படின்னா என்னன்னா, நம்ம எந்த விதத்திலும் இந்த நோய் இல்லாத வாழ்வு வாழ்வதற்கு தகுதியே இல்லதான். ஏன்? நம்முடைய சூழ்நிலைகள், நம்முடைய உணவு வகைகள், நம்முடைய எக்ஸசைஸ், நம்முடைய தூக்கம், மற்ற எல்லாம் அவங்க சொல்றாங்கல்ல நோயற்ற வாழ்வுக்கு என்னென்ன வேணும்னு, அவையெல்லாம் கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா நமக்கு இல்லதான். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? அதை சார்ந்தது அல்ல. நான் வேணா அந்த வசனத்தை எடுத்துறேன். நீங்க எபிரேயர் 13ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அங்க என்ன சொல்றாரு பாருங்க. 9ஆம் வசனம். பலவிதமான அந்நிய போதைகளால் அளப்புண்டு தெரியாதிருங்கள். இன்னைக்கு சபைகளுடைய மார்க்கெட்ல அப்படிதான் சொல்றாங்க. நிறைய பேர் இது மாதிரி நாம் எதை சாப்பிட வேண்டும், எதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு நிறைய காரியங்களை சொல்லுகிறாங்க. அது நல்லதுதான். இவ்வளவு தண்ணி குடிக்கணும்னு சொல்றாங்க. அதெல்லாம் நல்லதுதான், நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? அந்த அந்நிய போதனை அதற்கெல்லாம் மேலானது ஒன்று நமக்கு இருக்கிறது. என்ன மேலானது ஒன்று? கிருபையினாலே உங்கள் இருதயம் ஸ்திரப்படுகிறது நல்லது என்று சொல்லுகிறார். கிருபை என்றால் என்ன என்று நாம் பார்த்தா அவர் என்ன சொல்றாரு? வியாதி இல்லாத, இப்ப நம்முடைய கான்டெக்ட் அதுதான், எல்லாத்துக்குமே அதை அப்ளை பண்ணலாம். நான் இல்லைன்னு சொல்லல. பரிசுத்த வாழ்க்கை, வெற்றி வாழ்க்கை, அது எல்லாத்துக்கும். ஆனா இங்க என்ன சொல்ற? நம்முடைய கான்டெக்ட் வியாதி இல்லாத வாழ்க்கை வாழ வேண்டும். நான் திரும்பவும் சொல்றேன், ஒரு சிலரே 2 பேர் 3 பேர் வந்திருக்கீங்க. ஏப்ரஹாம், பால், வில்லியம்ஸ் எல்லாம் அநேகர் வரவில்லை. ஆனா ஒன்று மட்டும் நிச்சயமாக நான் அறிவேன். இப்பொழுது சொல்லப்படுகிற வார்த்தைகளை நீங்கள் கேட்க கவனமாய் இருக்கிறபடினால், ஆவலோடு வந்திருக்கிறபடினால், இந்த வார்த்தைகள் உங்கள் இருதயத்துக்குள்ளே சென்று தங்கி தரிக்க போகிறது. அது மேலோங்கி நிற்க போகிறது. அந்த அறிவினாலே நீங்கள் ஒவ்வொருவரும் வியாதி இல்லாத வாழ்க்கை வாழ்வீர்கள் என்பதுல எந்த சந்தேகமே இல்லை. ஒரு நேரம் வரும், ஒரு காலம் வரும், கடைசி காலங்களில் அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வரும். ஆண்டவர் எங்களுக்கு அடைக்கலம் கொடுப்பாரான்னு அலைவாங்க, அதை எதிர்பார்ப்பாங்க. ஆனா இருதயத்துல வசனம் இல்லைன்னா ஆவியானவர் உதவி செய்ய முடியாது. சுகமாக்கும் ஆவியானவர், சுகமாக்கும் தேவன் நானே உன் பரிகாரி என்று சொல்லுகிறார். ஆனா இந்த வார்த்தைகள் இருதயத்தில் தங்கி தரி, யாரு ஆவலோடு, வியாதி வந்த பிறகு ரொம்ப கஷ்டங்க. நான் அநேக பரிசுத்தவான்களோடு பேசியிருக்கேன். முதிர்ந்த பரிசுத்தவான்கள், முதிர்ந்த வயதுல அவங்க திரும்ப சொல்றதுதான், அதை இள வயதிலே இந்த சுகமாக்கும் சத்தியத்தை இருதயத்துல வைக்கவில்லை என்றால் வியாதி வந்த பிறகு ரொம்ப கடினம் என்று சொல்லுகிறார். ஏன்? அவங்க அனுபவிக்கிறனால அதை சொல்றாங்க. ஏன்? வியாதியின் கொடுமை, கொடூரம் அவ்வளவு பெரிதா இருக்கிறபடினால அதை விட மேலோங்கி தேவனுடைய வார்த்தை இருக்கு. அந்த ஐம்புலன் உணர்வை ஆளுகை செய்கிற அளவுக்கு, இன்னொரு விதத்துல சொல்ல போனா உங்க சரீரத்தை ஆளுகை செய்கிற அளவுக்கு இருதயத்திலே வேத வசனம் ஆளுகை செய்ய வேண்டும். அந்த வேத வசனமும் தேவனையும் பிரிக்க முடியாது.
யோவான் 1ஆம் அதிகாரத்திலே முதல் 4-5 வசனத்திலே சொல்லிடுறாரு. ஆனா பரிபூரணமாக இந்த வேத வசனம் இருதயத்தில் இருக்க வேண்டுமானால் அவரே பரிபூரணமாக நமக்குள் இருக்கிறார். அப்பதான் வியாதி இல்லாத வாழ்க்கை வாழ முடியும். அதனாலதான் சொன்னேன், நீங்க கேட்கிறதினாலும் நீங்கள் காண்கிறதினாலும் பாக்கியவான்கள் என்று ஆண்டவர் அங்க மத்தேயு 13ல சொல்றாருல. அநேக தீர்க்கதரிசிகளும் பரிசுத்தவான்களுக்கும் இல்லாத பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் கொடுத்திருக்காரு. ஏன்? அவங்களுக்கு அந்த தருணம் கொடுக்கப்படவில்லை. நமக்கோ அந்த தருணம் கொடுக்க என்னது? இந்த சுகமாக்கும் சத்தியத்தை ஆழமாக பார்த்து இருதயத்திலே அதை வெளிப்பாடாக பெற்றுக்கொண்டு உலகத்திற்கு ஒரு வித்தியாசம். எதற்கு நான் போன வாரமே சொன்னேன், இது நன்மை என்று வேதம் சொல்லுகிறது. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் சொல்லுகிறார். அப்போ இது பூரணமான வரம், நன்மையான ஈவு எது? வியாதி இல்லாத வாழ்க்கை ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து நமக்கு வந்தது. அப்படின்னா என்ன? அவருடைய சொத்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருக்கு சொந்தமானது இப்பொழுது நமக்கு சொந்தமானது. நாம் எல்லாவற்றிலும் சம்பூரணம் உள்ளவர்களாய், அப்படின்னு என்ன? குறைவே இல்லாத சுகம். நான் சுகத்தை பற்றி தான் சொல்றேன். சம்பூரண சுகம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அதுதான் தேவ சித்தம். கொரிந்தியர் சபைக்கு எழுதும்போது 1ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 1:5 சொல்றாரு, நீங்கள் யாதொன்றிலும் குறைவில்லாமல் எல்லாவற்றிலும் சம்பூர்ணம். யாதொன்றிலும் சுகத்திலும் சேர்த்துதான் சொல்றாரு. ஆமா, எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. வேதம் சொல்லுவது இந்த உலக மக்கள் சொல்லல, குறைவே இல்லாத, வியாதி இல்லாத, நோய் இல்லாத வாழ்க்கை. அததான் வேதம் சொல்லுகிறது. அதைதான் நான் இதை சொல்வதற்கு முன்னால் இன்னொரு வசனத்தை சொல்லிட்டு திரும்ப இங்க வரேன். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இப்ப நான் அந்த யாக்கோபு சொல்லுகிறபடினால அது ஞாபகம் வருகிறபடினா அதை சொல்லிவிட்டு இங்க நான் வருகிறேன். 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் என்ன பாருங்க, எல்லாவற்றிலும். எல்லாவற்றிலும் என்ன அர்த்தங்க? தெய்வீக சுகத்திலும் சேர்த்துதான் அங்க அர்த்தம். எப்பொழுதும். ஐயா, 10 வயசு, 20 வயசு, 30 வயசு, 40 வயசு மாத்திரம் அல்ல, இளம் பிராயத்துல 100 வயதிலும். அதுதான் அவர் சொல்றாரு. எல்லாவற்றிலும் என்ன? சுகத்திலும் கூட சேர்த்தான் சொல்றாரு. பிரியமானவனே, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்க அங்க தெளிவாய் சொல்லுகிறார். எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்க. இங்க என்ன சொல்றாரு? நீங்கள் எல்லாவற்றிலும் அப்படின்னா தேவனுடைய சுகத்திலும் எப்பொழுதும். ஐயா, உலகம் ஃபுல்லா வியாதி வந்தாலும், கோவிட் வந்தாலும், மற்ற எந்த வியாதி வந்தாலும் எப்படிதான் இருக்கணுமா? நாம் எப்படிதான் இருக்க வேண்டும்? சம்பூரணமாய் இருக்க வேண்டும். சம்பூரண சுகத்தோடு நாம் இருக்க வேண்டும். அதுதான் அவருடைய சித்தமாய் இருக்கிறது. அந்த சித்தம் நிறைவேற வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டிய காரியம் இருக்கிறது. ஆனா இது நம்முடைய இருதயத்துல போக வேண்டும். தேவனுடைய சித்தம், தேவனுடைய விருப்பம் நோயற்ற வாழ்வு. அது தேவன் எனக்கு கொடுக்கிற செல்வம், என் சொத்து. தேவனுடைய செல்வம் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி அவர் எனக்கு கொடுத்தது வியாதியே இல்லாத, நோய் இல்லாத வாழ்க்கை. அதுதான் சொல்றாரு, அந்த சம்பூரண சுகத்தில் நாம் வாழும்படிக்கு, அதில் பெருகும்படிக்கு சகலவித கிருபையை பெருக்கி தருகிறார் என்று சொல்லுகிறார். அப்ப யோசித்து பாருங்க, நாம வியாதி இல்லாம வாழ முடியும் நான் சொல்றதுக்கு ஒரே காரணம், நான் பெரிய பைல்வான் இல்ல, பலசாலி அல்ல. சரியா நேரத்துக்கு சாப்பிட்டு குடித்து, சரியா எத்தனை வாட்டர் குடிக்கணுமோ அதெல்லாம் குடிச்சிட்டு, என்னென்ன டேப்லெட்லாம் சாப்பிடணுமோ சாப்பிட்டு, என்னென்ன எக்ஸசைஸ் செய்யணுமோ, எவ்வளவு நேரம் அதெல்லாம் சொல்றாங்கல்ல லாங் லைஃபுக்கு, அதெல்லாம் கடைபிடிக்கிறதுனால அல்ல. அததான் அங்க எபிரேயர்ல சொல்றார். திருப்பி எபிரேயருக்கு வாங்க. அவர் என்ன சொல்றாரு? கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படுகிறது. நல்லது, நல்லது. ஆண்டவர் நமக்கு சகலவித நன்மைகளை அனுபவிப்பதற்கு சம்பூரணமாய் கொடுக்கிற தேவன்.
நான் ஏற்கனவே சொன்னேன், வேதத்துல நன்மைகள் என்று சொல்லும் பொழுது இந்த சுகத்தை நன்மை என்று ஆண்டவரே சொல்லுகிறார். லூக்கா 6ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, அங்க அவர் அங்க ஒரு ஜெபாலயத்துக்கு போகும் பொழுது அங்க சூம்பின கையுடைய மனுஷன் இருக்கான். அவங்கெல்லாம் மதவாத ஆவிகளுடைய தலைவர்கள் எல்லாம், போதகர்கள் எல்லாம் காத்துட்டு இருக்காங்க. இவர் குணமாக்குவார், ஓய்வு நாளை மீறிட்டார்னு இவரை நம்ம பிடிக்கணும் அப்படின்னு காத்துட்டு இருக்காங்க. ஆனா அவர் அந்த கேள்வி அவங்களுக்கு கேட்கிறாரு. ஓய்வு நாளில் நன்மை செய்வதோ, அப்படிதானே, தீமை செய்வதோ எது நல்லது? அப்படிதானே, நன்மை செய்வது அப்படிதானே, ஜீவனை கொடுப்பதோ மரணத்தை கொடுப்பதோ எது நல்லதுன்னு கேட்கிறாங்க. லூக்கா 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல நம்ம அதை பார்க்கிறோம். அப்ப பாருங்க அவர் என்ன சொல்றாரு, சொல்லிட்டு தான் சூம்பின கையுடனே பார்த்து உன் கையை நீட்டு என்று சொல்லுகிறார். இல்லாததை இருப்பது போல அழைக்கிறார். அதுதான் விசுவாசம். அப்ப பாருங்க, அவருடைய பார்வையில தேவ பிள்ளைகளில ஒரு குறைவும் இருக்கக்கூடாது. ஒரு குறைவே இல்லாத அந்த ஆரோக்கியத்தில் வாழ வேண்டும் என்பதனால இவன் நீ என்ன சொன்னாலும் பரவாயில்ல, இதுதான் நன்மை, குணமாக்குவதுதான் தேவனுடைய பார்வையில் நல்லது என்று அந்த நன்மையை செய்வதை பார்க்கிறோம். அதேதான் அப்போஸ்தலர் 10:38 அதை சொல்றாரு. நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். எப்போ? குணமாக்கி நன்மை செய்கிறவராய். அவர் குணமாக்குவது நன்மை செய்வதுதான். அங்க 107ஆம் சங்கீதம் அந்த 20ஆம் வசனத்திலேயே வார்த்தை அனுப்பி குணமாக்கிட்டு சொல்லிட்டு 22ல சொல்லும்போது ஆங்கிலத்துல அதை நன்மை என்று, தமிழ்ல அவர் செய்கிற அதிசயங்கள் நிமித்தமும் கிருபை நிமித்தமும் துதிக்க கடவர்கள் அப்படின்னு போட்டிருக்கு. அங்க அவருடைய நன்மை நிமித்தம் என்றுதான் போடப்பட்டிருக்கு. அப்ப பாருங்க, சுகமாக்குதல் தேவன் செய்கிற நன்மை. அததான் அங்க அப்போஸ்தலர் 10:38 சொல்றாரு. நான் அததான் சொன்னேன், நன்மையான ஈவு, பரிபூரணமான வரம், சுகம். இது நமக்கு ஈவாக கொடுக்க, அதுதான் கிருபை. இதுக்கு சந்தர் சிங் தகுதி, தேவதாஸ் தகுதி, சாம் ரமேஷ் தகுதி, எப்பாப்ராபால் தகுதி, வில்லியம் அத மாதிரி இல்ல, ஆபிரகாம் தகுதி என்றே இல்ல. யாராயிருந்தாலும் திரும்பவும் சொல்றேன், யாராயிருந்தாலும் எப்பேற்பட்ட சூழ்நிலையில் வாழ்ந்தாலும், எப்பேற்பட்ட காரியங்கள் அவன் வாழ்க்கையில காணப்பட்டாலும் அது கிருபையா இருக்கிறபடியால் வியாதி இல்லாத, நோயற்ற, குறைவற்ற செல்வத்தில் வாழ்வது மிக சுலபம் என்று சொல்லுகிறார். ஏன்? அது கிருபை. ஏன் கிருபை? கிறிஸ்து சிலுவையிலே நம்முடைய வியாதிகளையும் நோய்களையும் ஏற்றுக்கொண்டு சுமந்து அவருடைய சுகத்தை நமக்கு தந்தார். அதுதான் கிருபை. The supernatural exchange took place on the cross. அது நாம் செய்கிற எந்த கிரியையுமே அல்ல. அவர் செய்த ஒரே கிரியையினாலே என்றென்றுமாய் வியாதி இல்லாத வாழ்க்கை வாழ்கிற ஒரு பரிபூரண சுகத்தை மறுபிறப்பிலே நம்முடைய ஆவியிலே தந்து விட்டார். இததான் அடிக்கடி சொல்ற மாதிரி, அந்த சுகத்திற்கு என்ன பெயர்? ஜோய் சுகம். அப்படிதானே? தேவனுடைய சுகத்திற்கு நம்ம மாற்றி சொல்றதுன்னா என்ன சொல்லலாம்? ஜோயே லைஃப் சுகம். அந்த ஜோயே லைஃப்ல இருப்பது, அந்த நித்திய ஜீவனில இருப்பது தேவனுடைய சுகம். அததான் நம்முடைய ஆவி மனிதனில பெற்று இருக்கிறோம். இது பெற்றது நம்முடைய கிரியையினால் அல்ல, கிருபையினாலே. அந்த பரிகார மரணத்தை விசுவாசித்த நாளிலே நாம் அந்த தேவ ஜீவனை பெற்ற பொழுது இந்த சம்பூரண ஜோயே ஜீவன், ஜோயே சுகத்தை நாம் ஏற்கனவே பெற்று கொண்டோம். மறுபடியும் பிறந்த ஒவ்வொரு புது சிருஷ்டியும் தங்களுடைய ஆவி மனிதனிலே கிறிஸ்துவின் சுகத்தை உடையவர்களாய், கிறிஸ்து உயிர்த்தெழுந்த கிறிஸ்து எப்படி இருக்கிறாரோ அதே சுகத்தில் இருக்கிறார்கள். எந்த வித்தியாசமுமே இல்லை. இதை எப்படி பிரதர் சொல்றீங்க?
ஆவி மண்டலத்தை நீங்களும் நானும் பார்க்க முடியாது. அப்படிதானே? அங்க 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல சொல்றாரு, தேவன் நமக்கு அன்பு கூறுவதற்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவில்லை, காது கேட்கவில்லை, மனதை எண்ணத்தில் தோன்றவில்லை, நமக்கோ தேவன் அவளை தமது ஆவியினாலே. அப்போ ஆவியானவர் ஆவியாகிய வேத வசனத்தின் மூலமாக நமக்கு வெளிப்படுத்துகிறார். இந்த வேத வசனங்கள் எல்லாம் தேவன் எவ்வாறு பார்க்கிறாரோ அதை எனக்கு காண்பிக்கிறது. தேவன் பார்க்கிற விதமாக நான் பார்க்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். அதுதான் விசுவாசம். அதை நான் பார்ப்பதற்குத்தான் தேவனுடைய வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆவி மண்டலத்தை ஐம்புலன் அறிவால் மனிதன் அறிய முடியாது. ஆனா மறுபடியும் பிறந்த மனிதன் அந்த புது சிருஷ்டியின் தேவனுடைய ஆவியை பெற்றிருக்கிறபடியினால் அந்த ஆவிதான் விசுவாச ஆவின்னு சொல்றோம். சுகத்தின் ஆவி என்று சொல்கிறேன். இப்பொழுது அன்பி எல்லாமே தேவனுக்குரியதெல்லாம் அந்த ஆவியின் மூலமாக நமக்கு தரப்பட்டது. அந்த நம்முடைய ஆவியும் கிறிஸ்துவின் ஆவியும் ஒரே ஆவியாகிவிட்டது. அப்போ அவருக்கு இருக்கிற அறிவு, ஞானம், பொக்கிஷம் எல்லாம், அந்த சம்பூரணம் எல்லாம் நமக்குள்ள வந்து விட்டது. அதே மாதிரிதான் அந்த சம்பூரண ஆரோக்கியமும் நமக்குள்ள வந்து விட்டது. நான் திரும்பவும் சொல்றேன், நான் இல்லைங்க இதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் எல்லாம் ஸ்மோக் பண்ணிட்டு இருந்தேன், ட்ரிங்க் பண்ணிட்டு இருந்தேன், அதனால என் சரீரெல்லாம் அது பழுது போயிருந்தா கூட சரி, ஆவியில நீங்க எப்படி இருக்கீங்க அததான் நான் சொல்ல வருகிறேன். சில பேர் சொல்லுவாங்க, எங்களுடைய ஜெனட்டிக் மேக்கப், எங்க அப்பாக்கு எங்க தாத்தாக்கு பூட்டனுக்குன்னுவாங்க. அவங்களுக்கெல்லாம் இது இருந்தா அது அப்படியே தான் எனக்கு வந்திருக்கு, யாருக்கோ எங்க ஜீன்ல இருக்குதுன்னு. அதெல்லாம் மறுபடியும் பிறப்பதற்கு முன்பாக மாம்சத்தில் இருந்தபடினால் இந்த மாம்ச சரீரத்திலே காணப்பட்டவைகள். ஆனா இப்பொழுது என் ஆவியிலே தேவனுடையதையே நான் சுதந்திரித்துக் கொண்டிருக்கிறேன். ஏன்? தேவனுடைய வித்தினால் பிறந்த தேவனுடைய மகன் வாரிசு, தேவனுக்குரியவைகளை எல்லாம் அதுதான் தேவ ஜீவன். அப்ப பாருங்க, இந்த தேவ ஜீவன் என் வாழ்க்கையில இருக்கிறது என்றால் தேவனுடைய சுகத்தையே நான் என் ஆவியிலே பெற்றிருக்கிறேன். அத சரீர மண்டலத்துல நான் காண்பிக்க வேண்டுமானால், அனுபவிக்க வேண்டுமானால், தேவ வார்த்தையில் பார்த்து 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 அந்த சாயலாக, எப்படி ஆவியிலே வியாதி இல்லாத சாயலில் இருக்கிறனே நோயற்ற வாழ்வு, அதை என் சரீர மண்டலத்திலும் வெளிப்படுத்த முடியும் என்றுதான் அங்க 2 கொரிந்தியர் 3:18 சொல்றார். அதை பார்ப்பதை தான் நாம் விசுவாசம் என்று சொல்லுகிறோம். நீ எதை பார்க்கிறாயோ அதுதான் உன் விசுவாசம். நீ நோயற்ற வாழ்வு உடையவன் என்பதை பார்த்தாய் என்றால் அது உன் விசுவாசம். அப்படிதான் நீ பேசுவ. இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். ஆண்டவருடைய விசுவாசம் நம்ம அவர் இருக்கிற வண்ணமாகவே இருக்கிறோம். வேற விதத்துல சொல்ல போனா, அவர் எப்படி வியாதியே இல்லாத சுகத்தில் இருக்கிறாரோ அதே சுகத்தில் நாம் இருக்கிறோம். இது யாருடைய விசுவாசங்க? தேவனுடைய விசுவாசம். என்னை குறித்து, உங்களை குறித்த விசுவாசம். வேற அது மட்டுமா சொல்றாரு? தழும்புகளால் குணமானீர்கள், அது தேவனுடைய விசுவாசம். அப்படிதானே? இயேசுதாமே என் வியாதிகளை ஏற்றுக்கொண்டு நோய்களை சுமந்தார். அது என்ன? தேவனுடைய விசுவாசம். அல்லது தேவன் என்னை பார்ப்பது எப்படி பார்க்கிறார்? அது என்ன சொல்றாரு? நோய்களை எல்லாம் நீக்கி குணமாக்கினார். அது தேவனது விசுவாசம். என்னையும் உங்களையும் குறித்து அவர் என்னை பார்க்கிற விதம், அவருடைய வெளிப்பாட்டு அறிவு, ஆவி மண்டலத்தை அவரால் காண முடிகிறது. ஆகவே ஆவி மண்டலத்தில் நான் எப்படி இருக்கிறேன் என்பதை பார்க்கிறார். வியாதியே இல்லாதவனாக பார்க்கிறார். நோய்கள் எல்லாம் கலாத்தியர் 3:13 வரும்போது அங்க என்ன சொல்றாரு? அவர் சாபமாகி, சாபத்தின் பட்டியலில் நீங்க உபாகமம் 28 எடுத்து 22, 27, 29 அப்படி வரிசையா வாசித்து கொண்டே போனீங்கன்னா வியாதிகளின் பட்டியல் வருவதை பார்க்கலாம். தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். வியாதி என்பது பாவத்தின் விளைவினால் வந்த சாபம் அல்லது மரணம்.
ஸ்லோ இன்சிபியன்ட் டெத். அப்போ அதை என்ன பண்ணாரா, அந்த பாவத்தின் விளைவினால் வந்த வியாதியை அவர் பாவத்தை சுமக்கும் பொழுது பாவத்தின் விளைவாகிய சாபமாகிய வியாதியையும் அவரே சுமந்து நம்முடைய கீழ்ப்படியாமையினால், நியாயப்பிரமாணத்தை கீழ்ப்படியாத நடக்கையினால் நம்மேல் வர இருந்த சாபத்தை அவர் எடுத்துக்கொண்டார், நீங்களாக்கி மீட்டு கொண்டார். அப்படிதான் சொல்றார் கலாத்தியர் 3:13. நாம் சாபத்துக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டவர்கள். நாம் யார்? மீட்கப்பட்டவர்கள். 107 சங்கீதம் ஆரம்பமே சொல்றான், மீட்கப்பட்டவர்கள் அப்படி சொல்ல கடவர்கள். அதுதான் ரொம்ப முக்கியம். எப்பொழுதுமே நம் நாவை விட்டு பிரியாது இருக்க வேண்டியது, நான் வியாதியில் இருந்து, சாபத்தில் இருந்து, பாவத்தில் இருந்து, பிசாசின் ஆளுகையில் இருந்து மீட்கப்பட்டவன். எப்படி மீட்கப்பட்டவன்? இயேசு என் ஸ்தானத்தில் எனக்காக, நானாக என் பாவத்தை ஏற்றுக்கொண்டு, பாவத்தின் மூலமாக பிசாசு கொண்டு வந்த, ஆண்டவர் கொண்டு வரல, பாவத்தின் மூலமாக கதவு திறக்கப்பட்டது, அவன் எல்லாத்தையும் கொண்டாந்துட்டான். நமக்கு ஒரு சந்தேகம் வரும், உபாகமம் 28ல ஆண்டவர் தான் வியாதியா தரான்ற மாதிரி நம்ம டிரான்ஸ்லேஷன் எல்லாம் போட்டிருக்கு. ஆனா ஒரு பெரிய ஹீப்ரூ ஆத்தர் யங்ன்ற ஒரு புக் எழுதியிருக்காரு, இன்டர்பிரேஷன் ஆஃப் த பைபிள். அதுல எல்லாமே அவர் என்ன சொல்றாரு, இட் இஸ் நாட், ஆண்டவர் தான், அது காசட்டிவ் கிடையாது, இட்ஸ் a பெர்மிசிவ். அவர் என்ன பண்றாரு, கையை எடுக்கிறாரு. கையை எடுத்தனால, பாவத்தினால அவன் உள்ள பூந்து வியாதி சாபம் எல்லாம் அவன் தான் கொண்டாரான். இவரில் வேற்றுமை நிழல் கூட இவற்றை கிடையாது. அதுதான் வேதம் சொல்லுகிற சத்தியம். யோபுக்கு வேலை அடைத்திருந்தார், வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அவன் பயந்த காரியம் வேலியை அவனுக்கு எடுத்தது. அவன் உள்ள பூந்து எல்லா வேலையும் செஞ்சான். நீங்க அங்க இது பிரசங்கில 10ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா திரும்ப திரும்ப அந்த ஹோல் அதிகாரம் ரொம்ப நல்லா சொல்லுவாரு. 1ஆம் வசனத்திலே வந்து செத்தை ஈக்கல் சொல்லுவாரு. அப்புறம் வந்து வேலியை பிடுங்குகிறவனை பாம்பு கடிக்கும்னுவார். ஆண்டவர் பிடுங்குறது இல்ல, அவர் கை எடுக்கிறாரு. வேலையை நம்ம தான் பிடுங்குறோம், தவறாக பேசுவதின் மூலமாக. அதை பாருங்க, அங்க சொல்லிட்டு பின்னாலேயே உடனே சொல்லுவார், அளப்புவாயன் அப்படின்னு. அளப்புவாயன்னு சொல்லுவாரு. நான் வேணா அந்த வசனத்தை உங்களுக்கு கரெக்டாவே எடுத்து காமிச்சிடுறேன்னு. நீங்க எடுங்கல பிரசங்கி 10ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 8ஆம் வசனத்துல வேலி வரும், அப்படிதானே? 8ஆம் வசனத்துல அடைப்பை பிடுங்குகிறவனை பாம்பு கடிக்கும், அப்படிதானே? அதாவது நாம் தான் அடைப்பை பிடுங்குறோம். ஆண்டவர் நம்ம அங்க யோபு தான் வேலையை அடைத்திருந்தாரு, பிடுங்கி போட்டான். அங்க 11ஆம் வசனத்துல பாருங்க, அவர் என்ன சொல்றாரு, தடை கட்டப்படாத. அப்ப பாருங்க, பாம்பு பிசாசு உள்ள வரதற்கு தடையே இல்லாம வேலையை எடுத்துட்டீங்க. அப்போ அது கடிக்கும், வியாதி அவன் தான் கொண்டு வரான். இது சொல்லி ஆண்டவர் அல்ல, ஆண்டவர் கை எடுக்கும் பொழுது, வேலை எடுக்கும் பொழுது நம்முடைய தவறான அறிக்கையினால, புது உடன்படிக்கை பழைய உடன்படிக்கையில பாவம். அங்க பாத்தீங்கன்னா அவங்க வந்து அவங்கள பாம்பு கடிக்கும் பொழுது வனாந்திரத்துல, அங்க 20ஆம் அதிகாரத்துல நம்ம பாக்குறோம், என்னாமத்துல அங்க என்ன ஆச்சு, அவங்க முறுமுறுக்கிறாங்க, தேவனுக்கு விரோதமா கசப்பு வருது, விரோதமாக கலகம் பண்றாங்க. ஆண்டவர் கை எடுக்கிறாரு, கடிக்குது. ஆனா அவங்களுக்கு உடனே சொல்யூஷனையும் கொடுக்கிறாரு. நோக்கி பார்த்தவர்கள் எல்லாரும் பிழைத்தார்கள், 28ல அங்க நம்ம பாக்குறோம். இங்க அதுதான் சொல்றாரு, அளப்புகிற வாயன் என்ன பண்றான், வேலி சும்மா கண்டதையும் பேசுறது, உலக மக்கள் பேசுறதெல்லாம் பேசுறது. அது வியாதி இல்லாம வாழ முடியாது பிரதர். அது என்னது, அளப்புகிற வாயன். எங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு அதெல்லாம் பேசணும். இந்த விழுந்து போன உலகம் மீட்கப்படாது. இதுக்கு வேதத்திலிருந்து வசனத்தை வேற எடுத்துக்குவாங்க. ஐயா, நம்ம எங்க இருக்கோம்னு அவங்களுக்கு தெரியல. உலகம் பொல்லாங்கனுக்குள் இருக்கிறது, பொல்லாங்கான வியாதி அவர்களுக்கு வரும். நாம் சத்தியம் உள்ளவருக்குள் இருக்கிறோம், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறோம்.
அவன் நெருங்க கூட முடியாது. நான் போன வாரம் சொன்ன சிக்னஸ் ப்ரூஃப். அதுதான் சொல்றாரு, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு நேரிடாது, உன்னதமான தேவனை நீ அடைக்கலமாக கொண்டாய். ஆகையால் அந்த வேலி அடைப்புக்குள், அவருடைய செட்டைகளுக்குள், அவருடைய உயர் மறைவுக்குள் இருக்கிற போது எந்த வியாதியும் வராது. ஆனா இந்த உயர் மறைவை விட்டு, அவருடைய பிரசன்னத்தை விட்டு, அவருடைய பாதுகாப்பை விட்டு எப்போ நம்ம வெளியே போறோம்? வாயின் அறிக்கை தான். வாயின் அறிக்கையில தான் நம்ம வெளியே போறோம். ஆண்டவர் சொல்றாரு, இப்ப நான் சொன்ன வசனங்கள் எல்லாம் திரும்பி சொல்றேன். ஏத்தியருக்கு வரப்பண்ணின வியாதியை உனக்கு வரப்பண்ணேன், நானே உன்னை குணமாக்குகிற கர்த்தர். யார் சொல்றா? தேவன் உங்களோடு என்னோடு பேசுகிறார், அந்த வார்த்தையை அனுப்புகிறார். இப்ப என்னுடைய வேலை என்ன, உங்களுடைய வேலை என்ன? அவர் சொல்லுவதை கேட்டு இருதயத்துக்குள் வைத்து, இருதய நிறைவினால் வாயிலே அதை பேசி அதன்படி செயல்பட வேண்டும். அப்படிதான் செயல்பட முடியும்னு வேதவசனம் சொல்லுது. யாக்கோபு 1:25 அதை சொல்லுவதை நம்ம பார்க்கிறோம். யோசுவா 1:8 அதை பார்க்கிறோம். ஆனா இவன் என்ன பேசுறான்? அளப்பு வாய. அந்த டாக்டர் இருக்கார் தெரியுமா, இந்த டாக்டர் இருக்கார் தெரியுமா, இவர் ரொம்ப ஃபேமஸ். அந்த மருந்து தெரியுமா, ஆயுர்வேதா, இது சித்தா, இது இப்போ புதுசா கண்டுபிடிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி எதையோ போட்டு அளப்புவோம். ஆனா இங்க ஒரு மருந்து, இங்க ஒரு பரம வைத்தியர் எல்லாவற்றையும் சிருஷ்டித்து என் உடலையும் சிருஷ்டித்தவர், புது சிருஷ்டியாக்கினவர் சொல்லுகிறார், நானே உன்னை குணமாக்குகிற கர்த்தர். ஆனா இவன் வாயில பேசுறதெல்லாம் என்ன குணமாக்குகிற கர்த்தர் என்று அவன் பேசுறது இல்ல. அது யாரோ பெரிய பரிசுத்தவான் கூட. பிரதர், என்ன பிரதர், அவரை போய் பாருங்க, நிறைய பேர் நான் பார்த்துட்டேன், உடனே அதான் சொல்லுவாங்க, அவர் ரொம்ப எக்ஸ்பர்ட்டுங்க, அவர் கார்டியாலஜில அங்க டிகிரி, இங்க டிகிரி, இவ்வளவு பண்ணி இவருக்கு பண்ணாரு, அவருக்கு எல்லாம் ரெஃபர் பண்றதெல்லாம். எங்கேயா ஒரு கிறிஸ்தவன் உனக்கு ஒரு நல்ல செய்தி சொல்றேன், எல்லா வியாதியும் குணமாக்குகிற ஒரு டாக்டர் இருக்காரு, அங்க யாத்ராகமம் 15:26 சொல்றாருல்ல, அந்த போய் பாருங்க அப்படின்னு என்னைக்கா சொல்லி கேட்டிருக்கீங்களா? இந்த வாய் எல்லாத்தையும் பேசும், தேவன் சொல்றத பேசாது. அவர் உன் கூடயே இருக்கான்றாரு. நீ அப்போலோக்கு போவேனா, சென்னைக்கு போவேனா, அமெரிக்கா போவேனா, சிங்கப்பூர் போவேனா, எங்க உள்ள சூப்பர் ஸ்பெஷாலிட்டி போவேனா, நான் உன் கூடவே இருக்கேன்றாரு. ஆனா இத வாயில பேசுறது இல்ல. அததான் நான் சொல்ல வரேன். நான் சொல்ல வந்தது யாரையும் குறை சொல்றதுக்கு நான் வரல. நானும் அத மாதிரி இருந்தவன் தான். இப்போ ஆவியானவர் என் கண்களை திறந்து கொண்டு இருக்கிறார். அதனால சொல்றேன். அப்போ அலப்புறோம், அந்ததான் சொல்ல வந்தேன். தேவன் சொல்லுவதற்கு எதிர்மாறாக பேசுறோம். நானே உன்னை குணமாக்குகிற கர்த்தர், I am the Lord that healeth thee. அவர் பொய் சொல்லுவாராங்க? அவர் பொய் சொல்லுவாரா? அந்த விசுவாசம் இருந்துச்சுன்னா என்னதான் வாயில வரும்? நீங்க தான் என்னை குணமாக்குகிற கர்த்தர், நீங்க தான் என்ன, அதுதான் வாயில இருக்கணும். நான் திரும்பவும் சொல்றேன், ஆண்டவர் சொல்றதும் உங்க வாழ்க்கையில நடக்காது. உங்க சரீரம் என்ன சொல்லுது, வியாதி வியாதி, அதுவும் நடக்காது. நீங்க என்ன வாயில சொல்ல போறீங்க? சரீரம் வியாதின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை நீங்க சொன்னீங்கன்னா நீங்க சொன்னபடியே ஆகும். மார்க் 11:23 சொல்றாரு, அது மாறாத விசுவாச பிரமாணம். நீங்கள் தேவன் சொன்னதை திருப்பி சொன்னால் அது அப்படியே ஆகும். ஏன் அது சொல்றது இல்ல? அது இருதயத்துல இல்ல. இத மாதிரி செய்தியை கேட்க ஆர்வம் இல்ல. இல்ல கேட்டா கூட ஒரு நாள் கேட்டு அதை மறந்து அடுத்த நாள், ஏன் அது மறந்துட்டீங்கன்னா அது உங்களுக்கு பிரயோஜனப்படாது. அது அதன்படி நீங்க வாழ முடியாது.
அதை நினைப்பூட்டத்தான் திரும்ப 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 கேட்டு இருதயத்தை நிரப்ப சொல்லுகிறோம். அந்த கிருபையிலே சிறப்பட பலப்பட சொல்லுகிறோம். அப்ப பாருங்க, அளப்புகிற வாயை எதை பேசுகிறானா, வேலிய பிடுங்கி போடுறதுக்கு தேவ வார்த்தைக்கு எதிர்மாறாக பேசுகிறான். ஆண்டவர் சொல்றாரு இங்க 15:26 ஏத்தியருக்கு வர பண்ணின வியாதியை உனக்கு வர பண்ணேன். யாருங்க சொல்றா? யாருங்க சொல்றா? எவ்வளவு வேணும் பொய்யுரையாத சத்திய தேவன், சத்திய வார்த்தை சொல்லுகிறது. ஒருபோதும் தவறாத, அவர் ஒரு தடவை சொல்லிட்டார்னா அதை செய்வார். அதை செய்யாம இருக்க அவரால் முடியாது. நான் சொன்னேன், அதை செய்வேன், அது கட்டாயம் நிறைவேறும், அவர் சொல்ல ஆகும். அப்படி சொல்லுகிற ஒரு உண்மையுள்ள தேவன், மிகுந்த உண்மையுள்ள தேவன் சொல்லுகிறார், ஏத்தியருக்கு வர பண்ணன வியாதியை உனக்கு வர பண்ணேன்னு. நம்ம ஆளுங்க பேசுறதெல்லாம் என்ன? நிறைய தூசி பிரதர், அந்த தூசி அலர்ஜி, கிளைமேட் மாறி போச்சு பிரதர், அதுடைய எஃபெக்ட். இத மாதிரி எல்லாம் வேத அவர் தான் சொல்லிட்டாருல்ல, என்ன இருந்தாலும் அந்த வியாதியை உனக்கு நான் வர பண்ணேன்னு அவர் போய் சொல்லுவாரா? அப்ப நம்ம எதை தான் பேசணும்? அவர் சொல்றதை தான் நாம் பேசணும், வேற எதையும் நாம் பேசக்கூடாது. அதுதான் ஏன், அதுதான் உண்மை உள்ள மனிதன். அதாவது லாயல் டு மை மாஸ்டர், ஓல்ட் டெஸ்டமென்ட். இப்ப எங்க அப்பா, அவருக்கு உத்தம இருதயத்தோடு காலேபும் யோசுவாவும் என்னை சேவித்தார்கள், பின்பற்றினார்கள். அப்படின்னா என்ன? அவங்க ரெண்டு பேரும் சூழ்நிலையை பார்க்கவே இல்லை, சூழ்நிலையை பேசவே இல்லை. அவங்க பேசினதெல்லாம் அவர் கானானை கொடுத்தேன் என்று, இப்ப அதான் சொல்றாரு, சுகத்தை கொடுத்தேன் என்று சொல்லுகிறார், தழும்புகளால் குணமானீர்கள் என்று சொல்லுகிறார், வியாதியை நான் ஏற்றுக்கொண்டு சுமந்தேன் என்று சொல்லுகிறார். நான் சாபமாகி உன் பாவம், உன்னுடைய கீழ்ப்படியாமையினால் வந்த சாபமாகிய வியாதியை நான் எடுத்துக்கொண்டு உன்னை அதற்கு நீங்களாக்கி மீட்டு கொண்டேன். மீட்டு கொல்ல போகிறேன் இல்ல, மீட்டு கொண்டேன். இதுதான் அவர் சொல்லுகிற சத்தியம். அவர் சொல்லுகிறத சொல்ல போறீங்களா, உங்க சூழ்நிலைய சொல்ல போறீங்களா? சரீரத்துல வியாதி இருக்கிறது நான் இல்லைன்னு சொல்லல, பலவீனம் இருக்கு இல்லைன்னு சொல்லல, எதை சொல்ல போறீங்க அதுதான் உங்களுக்கு நடக்கும். ஆனா இன்னைக்கு பாருங்க, 99% தேவனோடு சேர்ந்து தேவன் சொல்லுவதை பேசுவதில்லை, அளப்பு வாய். அதற்கு எதிர்மாறாக சரீரம் என்ன சொல்லுதோ அதை தான் சொல்றாங்க. அதை சொல்ற வரைக்கும் உன் வார்த்தையினால் பிடிபட்டாய், சிக்குண்டாய், உதடுகளின் வார்த்தைகளினால். நீதிமொழிகள் 6:2 சொல்றாரு, பிசாசு ரெடியா காத்துட்டு இருக்கான். அவனுடைய எண்ணம் எல்லாம் உன் சூழ்நிலைகள் மூலமாக தேவன் சொல்லுகிறது. அதுதானங்க தேவ விசுவாசம் இருக்கு. இது என்னங்க தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய விசுவாசம், தேவனுடைய அறிவு. தேவன் என்னாரு என்னை பார்க்கிறார், அந்த அறிவு, அனந்த ஞானம், அவருடைய அனந்த அறிவு, அவருடைய அனந்த விசுவாசம். ஏத்திற்கு வர பண்ணின வியாதி எனக்கு வரமாட்டான்றது அவருடைய விசுவாசம், அவருடைய அறிவு. அவர் நானே, அவரே என்னை குணமாக்குகிற கர்த்தர், அது அவருடைய அறிவு. அந்த அறிவு என் அறிவாக வேண்டும், அந்த விசுவாசம் என் விசுவாசம். எப்படி ஆகும்? அந்த வார்த்தையில தானே இருக்கு. அந்த வார்த்தையை வாயில வச்சு இருதயத்துக்குள்ள அனுப்பினீங்கன்னா அந்த விசுவாசம் இருதயத்துல வரும். அப்புறம் அந்த வார்த்தையில் உள்ள வல்லமை, நானே உன்னை சுகமாக்குகிறேன் என்று சொல்ல சுகமாக்குகிற வல்லமை, அதை நான் எங்க அந்த விசுவாசமும் அந்த வார்த்தையில இருந்தா வருது. அதை நான் வாயில வச்சு திரும்பவும் சொல்றேன், வாயில வச்சு பேசும்போதுதான் இருதயத்துக்குள்ள வருது. இருதயத்துக்குள்ள வந்து திரும்பவும் பேசும்போதுதான் அந்த வல்லமை அவிழ்க்கப்பட்டு நான் குணமாக்கப்படுகிறேன். இல்ல, ஆவியானவர் என்னை குணமாக்குகிறார். ஒவ்வொரு வசனத்தையும் பாருங்க, அதான் அப்படிதான் சொல்றாரு, நானே உன் பரிகாரியா கர்த்தர், ஏத்திற்கு வர பண்ணின வியாதியை உனக்கு வர பண்ணேன். இது யார் சொல்றா? யார் சொல்றா? அவருடைய வார்த்தை தவற முடியுமா? நான் ஏற்கனவே யோவான் 34:35 எப்பவுமே எடுத்து வச்சுக்கீங்க. God said it.
இது யார் சொன்னது? தேவனே சொன்னார். அவருடைய வார்த்தை தவறாததா இருக்க நான் அப்படிதான் இருக்கேன். ஏன் அவர் வார்த்தை தவற முடியாது? அவர் உண்மை உள்ளவர். அப்போ அவர் என்ன அங்க தேவனா இருக்கு சொன்னா அப்படிதான் இருக்குன்னு தான் அங்க சொல்றாரு. இங்க அதே வார்த்தை தான் நமக்கு வருது. அந்த வார்த்தை நாம் பெற்றுக்கொண்டோமா இல்லையா என்பதுதான் கேள்வி. அவர் தம்முடைய சொந்தத்திலே வந்தார், சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. யோவான் 1 அதிகாரத்திலே சொல்லிடுறார். அந்த வார்த்தை எந்த மனுஷனையும் வியாதி இல்லாத நோயற்ற வாழ்வு வாழ பிரகாசிக்கும் வல்லமை உடையதாய் இருக்கிறது. ஆனா அந்த வார்த்தையை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. எத்தனை பேர்கள் இந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டார்களோ, நானே உன் பரிகாரி, ஏத்திற்கு வரப்பண்ணின வியாதியை உனக்கு வரமாட்டேன், அப்படிதானே? நானே உன்னை குணமாக்குகிற வைத்தியர். அத்தனை பேர்களும் வியாதி இல்லாத நோயற்ற வாழ்க்கை வாழும் ஒரு அதிகாரத்தை, வல்லமையை கொடுத்தார் என்று அங்க வேதவசனம் சொல்லுவதை பார்க்கிறோம். எல்லா வசனையும் எடுத்து பாருங்க. அதேதான் ஒண்ணு சொல்லிட்டு தான் திருப்பியும் யாத்ராகமம் 23, 25 சொல்வதை பார்க்கலாம். உபாகமம் 7, 14, 15 சொல்வதை பார்க்கலாம். இப்ப நான் அதெல்லாம் போகல. ஏசாயா 53, 4, 5 சொல்வதை பார்க்கலாம். அததான் திரும்பவும் மத்தேயு 8, 17 சொல்வதையும் 1 பேதுரு 2, 24 சொல்வதிலும் பார்க்கிறோம். அதே நம்ம கலாத்தியர் 3, 13 பார்க்கிறோம். அதே நம்ம திரும்பவுமாக சங்கீதம் 103, 2 பார்க்கிறோம். சொல்லிக்கொண்டே போலாம். அப்போ இவையெல்லாம் யார் சொல்லுகிறது? யார் அவ்வாறு பார்க்கிறார்? ஆவியா இருக்கிற தேவன், அவருக்கு மறைவானது ஒன்றும் இல்லை. அங்க எபிரேயர் 4 அதிகாரத்துல சொல்றாரு பாருங்க, அவருக்கு மறைவானது ஒன்றும் இல்லை. தேவனுடைய வார்த்தை குறித்து தான் சொல்றாரு. எபிரேயர் 4:12 எடுங்க. அங்க என்ன சொல்லுகிறார் என்பதை பார்ப்போம். இது எல்லா பகுதியிலும் சத்தியத்தை நாம் அறிந்து கொண்டோமானால் சத்தியம் நம்மை விடுதலையாக்கும் என்று சொல்லு. அப்படின்னா சுகத்தோடு வாழ வைக்கும். அதை அறியாத வரைக்கும் தான் நம்ம இந்த குறைவுள்ள வாழ்க்கையில் வாழ்கிறோம். ஆண்டவர் நம்ம குறைவுள்ள வாழ்க்கைக்கு அளவில் ஒரு நன்மையும் குறைவுபடாதுன்னா ஒரு வியாதியும் வராதுன்னு தான் அர்த்தம். உத்தமமாய் அவரை பின்பற்றுவர்களுக்கு நன்மையை, அதாவது வியாதி இல்லாத சுகத்தை அவர் தராமல் இருக்க முடியாது. இது வேதம் சொல்லுகிறது. அதே நான் போன வாரம் சொன்ன மாதிரி அங்க எரேமியா 32 அதிகாரம் 40, 41 என்ன சொல்றாரு? அவர்களுக்கு நன்மை செய்யும்படி நான் ஜாக்கிரதையா இருப்பேன். சுகத்தை கொடுக்கும்படி அவர் ஜாக்கிரதையா இருக்காருங்க. நம்ம தான் ஜாக்கிரதையா இருக்கோம். ஏனோ தானோன்னு இருக்கும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை நாம் கொடுக்கவில்லை. இங்க 4 அதிகாரம் 12 வசனத்துக்கு வாங்க. எபிரேயர் அவர் என்ன சொல்றார் பாருங்க. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளது. ஐயா, அதுல வல்லமை இருக்கு, ஜீவனும் இருக்கு. அந்த ஜீவனையும் வல்லமையும் எப்போ வெளியே கொண்டு வருகிறோம்? அந்த வார்த்தை ஆண்டவர் சொல்றத அப்படியே எடுத்து வாயில வைத்து பேசி இருதயத்துக்குள்ள அனுப்பி இருதயத்துல விசுவாசித்து திரும்பவும் பேசி செயல்படுகிறோமே, அப்போதான் ஜீவன் பெறுகிறது. அதான் யோவான் 1 அதிகாரத்துல சொல்றாரு. அப்போதான் அது வல்லமை வெளிப்பட்டு அங்க தேவ பிள்ளைகளாக நாம் மாறுகிறோம். இன்னொரு விதத்தில் நாம் இந்த வசனத்தை ரிசீவ் பண்றதுனால வியாதி இல்லாத நோயற்ற வாழ்வு என்ற பாக்கியத்தை பெறுகிறோம். போன வாரமே அதை நான் சொன்ன அந்த பாக்கியத்தை, பாவ மன்னிப்பின் பாக்கியத்தை எடுத்து அதே பாக்கியம் இதுக்கும் உண்டு என்பதை காண்பித்தேன். இங்க என்ன சொல்றாரு பாருங்க. அதை சொல்லிட்டு அதுல பாருங்க அடுத்த வருஷத்துல, அந்த வார்த்தையின் பார்வைக்கு மறைவானது ஒன்றுமில்லை, சகலமும் அந்த வார்த்தைக்கு முன்பாக நிர்வாணமும் வெளியரங்குமாய் இருக்கிறது. அந்த வார்த்தைக்கு நம்ம தான் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இங்க வார்த்தையை குறித்து சொல்லி கொண்டு வருகிறார். யோசித்து பாருங்க, வார்த்தை என்ன சொல்லுகிறது? அவர் வார்த்தையிலே சுகம் பாடுறோம். அவ்வார்த்தையிலே எல்லாம் இருக்கு. திரும்ப ஒரு வார்த்தை சொல்லும் கத்த வேண்டாம். ஏகப்பட்ட வார்த்தை. இப்போ ஒரு 5-6 வார்த்தை தானே உங்களுக்கு சொன்னேன். வேதம் முழுவதுமாக நீங்க எடுத்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான வார்த்தைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வியாதி இல்லாத நோயற்ற வாழ்வு, அந்த குறைவற்ற செல்வத்தில் வாழ வேண்டும் என்பதற்காக தான்
அவர் குறைவுள்ளவராக சாபமானார், வியாதியானார். அவரே நம்முடைய ஸ்தானத்தில் அதை எடுத்துக்கொண்டு அநேகரை வியாதியில் இருந்து மீட்கும் பொருளாக, அப்படித்தானே சொல்றாருங்க. மத்தேயு 20ஆம் அதிகாரத்துல பாருங்க, அங்க என்ன சொல்றாரு? 28ஆம் வசனத்துல, மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக, டு ரான்சம் many, தம்முடைய ஜீவனையே கொடுக்க வந்தார். மீட்கும் பொருளாக தம்மை கொடுக்கிறாருங்க. எதை மீட்கும் பொருளாக? வியாதியில் இருந்து. இப்ப நம்ம அதை தான் பார்த்து கொண்டிருக்கோம். பாவம், சாபம், ரோகம் எல்லாமே இருக்கு. ஆனா ஒண்ணு முக்கியமாக இன்று நாம் பார்த்து கொண்டிருப்பது, வியாதியில் இருந்து மீட்கும் பொருளாக தம்மை கொடுக்க வந்தார். வந்தது உண்மையா? விசுவாசிக்கிறீங்களா? இல்ல நாத்திகரா? அவர் சிலுவைக்கு போய் தன்னை மீட்கும் பொருளாய் கொடுத்தது உண்மையா? விசுவாசிக்கிறீங்களா? நாத்திகரா? அவர் மீட்கும் பொருளாக தன்னை கொடுத்தபடினால நம்மை மீட்டு கொண்டாரா இல்லையா? தன்னையே ரான்சமாக மீட்கும் பொருளாக. அங்க யோபு புலம்புகிறான், இந்த மீட்கும் பொருள் எனக்கு இல்லையே என்றான். அப்படித்தானே? யோபு 34:24 எடுத்து பாருங்க. எனக்கு மத்தியஸ்தரும் இல்ல, எனக்கு மீட்கும் பொருளும் இல்ல. அந்த மீட்கும் பொருள் இருந்து நான் கண்டுபிடிச்சேன்னா ஒரு வியாதி. அடுத்த வசனமே 30 சொல்றான், அப்படியே வியாதி இல்லாத ஒரு வாழ்க்கை இருந்திருக்குமே எனக்கு இப்போ, அப்படி நாம அங்க சொல்லுவதை நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு அநேகர் யோபு யோபுன்னு போயிடுறாங்க. ஐயா, அவனுக்கு இந்த மீட்கும் பொருள் இல்லைன்னு அவனே சொல்றான். அவனுக்கு இந்த பிரதான ஆசாரியர் இல்லைன்றான். ஏன்? நான் அறிக்கை பண்ணுகிற பிரதான ஆசாரியர், நான் அறிக்கை பண்ணுகிறதை நிறைவேற்றுகிறாரு. அவர் சொல்லுகிறத நான் சொல்லி, நான் சொல்லுகிறத அவர் நிறைவேற்றுகிறாரு. அந்த பிரதான ஆசாரியர் அவனுக்கு இல்ல. அந்த கேரண்டி அவனுக்கு இல்ல. ஆனா நமக்கு இருக்கு கேரண்டி. இந்த வார்த்தை அப்படியே நம்ம வாழ்க்கையில நிறைவேறிய நாம் அறிக்கை பண்ணுகிற பிரதான ஆசாரியர் 3:1 சொல்றாரு. அப்படித்தானே? பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற பிரதான ஆசாரியர். பாருங்க, நன்றாக வேதத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம் வாயை விட்டு அது பிரியாதிருக்குமானால், அவைகளை கவனித்தோமானால், அவைகளுக்கு செவிசாய்த்தோமானால், அது நம்முடைய பார்வை விட்டு விலகாது இருதயத்தில் நிரம்பி இருந்தால், உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம் என்ன அர்த்தம்? 4:20 அப்படித்தான் சொல்ல நீதிமொழில. உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம் என்ன? எங்குமே வியாதி இல்ல, எல்லா பக்கமும் வியாதி இல்லாத ஆரோக்கியம். அதுதான் சொல்றாரு, உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். வேதத்தை நீங்க முழுமையா படித்து பாருங்க. ஆனா இத ஆராய்ந்து கற்று தேடி தன் இருதயத்தை பக்குவப்படுத்த வேண்டும். எஸ்ராவை பத்தி அப்படித்தானே எஸ்ரா 7 படிக்கிறோம். அவன் இருதயத்தை ஆராய்ந்து கருத்தாய் தேடி ஆராய்ந்து பார்த்து இருதயத்தை பக்குவப்படுத்தினான். அததான் இங்க சொல்ல வருகிறார். எபிரேயர் 13 வார்த்தை, கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படுவதுதான் இருதயத்தை பக்குவப்படுத்துவது. அங்க 112ஆம் சங்கீதத்துல அததான் சொல்றாரு. அவன் எப்படி தான் இருதயத்தை பக்குவப்படுத்திட்டான். அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும், பிசாசு அப்படியே பயமுறுத்தினாலும், அவன் என்னதான் சொல்றானா, அவனுடைய சரிகட்டுதலை காணும் மட்டும் அவன் பயப்படாதிருப்பான். அவனுடைய இருதயம் கர்த்தரை நம்பி திடனாய் ஸ்திரமாய் உறுதியாய் இருக்கும் என்று சொல்லுகிறார். காரணம் என்னங்க? கர்த்தருடைய வேதத்தில் அவர் என்ன சொல்றாரு அதுலதான் எனக்கு பிரியம். அததான் இரவும் பகலும் தியானிக்கிற மனிதன். அந்த மனிதனை தான் 112ஆம் சங்கீதத்துல சொல்றாரு. அப்போ வேதத்துல என்ன சொல்லுகிறார் என்னை குறித்து, உங்களை குறித்து? இந்த வேதம் கிறிஸ்துவை குறித்து மாத்திரம் அல்ல, அவருக்குள் இருக்கிற உங்களையும் எங்களையும் குறித்து எழுதினது. அவருக்குள் இருக்கிறபடியால் இந்த வேத எழுத்துக்கள் எல்லாம் கிறிஸ்துவை காண்பிக்கிறது போல நம்மையும் காண்பிக்கிறது. அந்த கண்ணோட்டத்தோடு வேதத்தை பார்க்க வேண்டும். அந்த வேதம் என்ன காண்பிக்கிறது? ஏத்திற்கு வர பண்ணின வியாதி எனக்கு வர பண்ண மாட்டார். அவரே 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 அவர் ஒருவரே, அவர் ஒருவரே என்னை குணமாக்குகிற கர்த்தர். இந்த வேதம் என்ன சொல்லுகிறது? இந்த தேவன் என்னோடு என்ன பேசுகிறார்?
எதை கேட்க நான் கவனமாய் இருக்க வேண்டும், ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். ஏத்திற்கு வர பண்ணின வியாதியை உனக்கு வர பண்ணேன், இதை கேட்க கவனமாய் இருக்க சொல்லுகிறார். நானே உன்னை குணமாக்குகிற கர்த்தர், இதை கேட்க கவனமாய் இருக்க சொல்லுகிறார். தழும்புகளால் குணமானீர்கள். நான் மெய்யாகவே, அப்படித்தானே சொல்றாரு ஏசாயா 53:4 ஆரம்பிக்கும் போது, மெய்யாகவே மெய்யாகவே அப்படின்னு என்ன உண்மை, அதை மறுதலிக்க முடியாத உண்மை. என்னுடைய நோய்களையும் வியாதிகளையும் அவர் ஏற்றுக்கொண்டு சுமந்தார். அவர் பட்ட காயங்களால் தழும்புகளால் குணமானீர்கள். எனக்கு சுகத்தை உண்டாக்கும் ஆக்கினை அவர் மேலே வந்தது. அதுதான் மீட்கும் பொருளாக தன்னை ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லுகிறார். அவர் என்னை மீட்கும் பொருளாய் ஒப்பு கொடுத்தார். ரொம்ப அழகா கலாத்தியர் 3:13 சொல்றாரு. அப்படிதானே? மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி, இயேசு சாபமாகி நியாயப்பிரமாண சாபத்தில் இருந்து நம்மை நீங்களாக்கி மீட்டு காத்து கொண்டார். ஏன்? அதுக்கு முன்னாலேயே சொல்லிடுறாரு 10ஆம் வசனத்திலேயே, ஒண்ணு மீறினாலும் உனக்கு சாபம் வந்துடும், நீ நியாயப்பிரமாணத்துக்கு கீழே போனா சாபத்துல தான் இருப்பேன்றாரு. இப்போ அந்த சாபம், அதை கீழ்ப்படியாத நாள் வந்த சாபம் அவர் எடுத்துக்கொண்டார். அப்போ வியாதி என்பது, சாபம் என்பது அங்க உபாகமம் 28ஆம் அதிகாரத்துல 14 இருந்து அப்படியே 60, 61 வரைக்கும் வாசித்து பாருங்க. அந்த பட்டியலிலே வியாதி திரும்ப திரும்ப வருவதை பார்க்கலாம். ஆனா அந்த சாபத்துக்கு நீங்களாக்கி மீட்டு கொண்டாருன்னு சொன்னா என்ன அர்த்தங்க? அது எதுவுமே என்னில இல்ல, நீங்களாக்கி நீங்களாக்கி அதிலிருந்து என்னை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். என்னதுக்கு மீட்டு கொண்டாரு? வியாதியே இல்லாத, நோயே இல்லாத சுகவாழ்வுக்கு. அதை தான் நான் திரும்பவும் சொல்ல வரேன். இப்ப நமக்கு கொடுத்திருக்கிற ஜீவன் ஜோயே ஜீவன் என்று சொல்லுகிறோம். அப்ப நாம் பெற்ற செல்வம் என்னங்க? நோயற்ற வாழ்வு, ஜோயே வாழ்வு, ஜோயே வியாதி இல்லாத வாழ்வு, ஜோயே வியாதி இல்லாத சுகம். தேவனுடைய ஜீவன், தேவனுடைய சுகம். இது மறுபிறப்பிலே நாம் பெற்றோம். வேதம் ஒரே காரணம், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய். அந்த ஒரே காரணம் தான் சொல்றாரு. தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் இந்த வியாதி இல்லாத சுகத்தை மறுபிறப்பிலே பெற்றுவிட்டான். இப்போ அதை அறிந்து விசுவாசித்து வாழ்ந்து அனுபவிக்க சொல்லுகிறார். அதுக்கு தான் விசுவாசம். அதுக்கு தான் அந்த ஆபிரகாமின் விசுவாசத்தை சொல்லுகிறார். கண்டு விசுவாசிப்பதல்ல. இப்ப நான் சொன்ன இந்த வார்த்தைகள் எல்லாம் ஐம்புலன் கண்களால உணர்வதால பார்க்கவே முடியாது. ஆனா ஆபிரகாம் எப்படி விசுவாசம் பாருங்க, எதுவுமே இல்லை நம்புகிறதற்கு. இப்ப இந்த வசனம் சொல்லுகிறபடி என் வாழ்க்கையில எதுவுமே இல்லை, ஆனா அவன் முழு நம்பிக்கைய சொன்னவர் உண்மையுள்ளவர். அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல. அவர் சொன்னபடி அப்படியே ஆயிடும். அவர் என்ன சொன்னாலும் ஆகும். அவர் சொல்ல ஆகும். அவர் வார்த்தை தவறவே தவறாது. அது என்ன சொல்லுதோ அதை நிறைவேற்றும் வல்லமை அந்த வார்த்தையிலேயே இருக்கிறது. அந்த விசுவாசம், அந்த உண்மை, லாயல்டி, அவரை குறித்தும் அவர் வார்த்தையை குறித்த அந்த உண்மை. அதான் சொல்றாரு, உத்தம இருதயத்தோடு யோசுவா காலேப். ஆண்டவர் சொன்னதை அப்படியே பிடித்து கொண்டாங்க. எதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. சூழ்நிலை பார்த்தா மற்ற 10 பேர் பார்த்த மாதிரி தான் இவங்களும் பார்த்தாங்க. ஆனா இருதயத்துல ஏற்கனவே இருந்தது. இன்னைக்கு அதுதான் நான் சொல்ல வர்றது. இருதயத்துல ஏற்கனவே இந்த வார்த்தைகள் இருதயத்திலே நட்டப்பட்டு அது வளர்ந்துச்சுன்னா அது கனி கொடுக்கும். வியாதி இல்லாத வாழ்க்கை அது நடப்படல, விதைக்கப்படல. அதனாலதான் அந்த 10 பேர் பேச்சை கேட்டு அத்தனை பேரும் சேர்த்தான் 6 லட்சம், இந்த 2 பேரை தவிர்த்து. காரணம் என்ன? வேத வசனத்தை கேட்க கவனம் செலுத்தவில்லை. வேத வசனத்தை கேட்க செவி சாய்க்கவில்லை. வேத வசனம் கண்களை விட்டு பிரியாமல் பாதுகாக்கவில்லை.
வேத வசனத்தை இருதயத்தின் மையத்திலே அதுதான் பிரதானமாக இருக்கவில்லை. மற்ற காரியங்களை எல்லாம் போட்டு, ஐயோ அதை நான் மறந்தே போயிட்டேன் பாத்தீங்களா ஆண்டவர் சொன்னத. அந்த நேரம் பார்த்து இது சுத்தமா என் மனதை விட்டு போயிடுச்சு. நானும் உலக மக்களை மாதிரியே எங்க டாக்டர், இந்த டாக்டர், அந்த டாக்டர், இந்த மருந்து, அந்த மருந்து, இந்த சாப்பாடு, அந்த சாப்பாடு, இந்த எக்ஸசைஸ், அந்த எல்லாத்தையும் நான் பின்பற்றிட்டேன் பிரதர்னுவாங்க. ஏன்? இது இருதயத்தின் மையத்திலே டாமினண்டா இல்ல. அப்படி இருக்கும் போதுதான் அவர் என்ன சொல்றாரு, கண்டுபிடிக்கிறவர்களுக்கு உடலுக்கு எல்லா ஆரோக்கியம், எல்லா சரீரம், ஒரு வியாதி இல்லாத வாழ்க்கை என்று சொல்லுகிறார். ஒரு வியாதி இல்லாத வாழ்க்கை. இந்த வசனம் ஜீவன் பெறுகிறது. அததான் அங்க சொல்ல வருகிறார். எப்படி நமக்குள்ள கிறிஸ்து ஜீவன் பெற்றாரோ வார்த்தை, அதே மூலமாக வார்த்தையின் மூலமாக வியாதி இல்லாதது ஜீவன் பெற்று சரீரம் மண்டலத்திலே வெளிப்படுத்துவதுதான் தேவனுடைய. அதுதான் இந்த திட்டம் சொல்லுகிறார். விதைக்கிறவன் ஓமே. நன்றாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய விருப்பம், சித்தம், திட்டம் வியாதி இல்லாம அங்க போய் வாழ்றது இல்லை. அது எல்லாரும் ஏற்றுக்கொள்றாங்க, அங்க வியாதியே இல்லைன்னு. ஆனா இன்னும் சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க, பிதாவின் சித்தம் அங்கு செய்வது போல இங்க செய்யன்னு சொல்றதுக்கு, நாங்க வியாதியோடு வாழ்வது ஆண்டவருக்கு சித்தம் பிரதர். அதுதான் ஆண்டவருக்கு. அதோட நாங்க அவரை மறுதலியாமல் இருக்கணும். அதுதானே ஐயா. அப்ப ஆண்டவருடைய சித்தம் வியாதியோடு இருக்கு, நாங்க பரலோகம் ஃபுல்லா வியாதியா இருக்குது. கொஞ்சம் யோசித்து பாருங்க. இல்லவே இல்லை. அந்த சித்தம், பரலோகத்தின் சித்தம் வியாதியே இல்லாத வாழ்க்கை, அது இந்த பூமியிலே நிறைவேற வேண்டும். அதற்குத்தான் இயேசு வந்து கல்வாரி சிலுவையிலே தன்னையே மீட்கும் பொருளாக ஒப்பு கொடுத்தார். எல்லோரும் சுகமாய் வாழ வேண்டும், எல்லோரும் வியாதியற்ற, நோயற்ற, குறைவற்ற வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக தன்னையே அந்த ஒரே காரணம் தாங்க. வேற அதுதான் சொல்றாரு, கிருபையினாலே என்று சொல்லுகிறார். அவர் என்ன செய்தார்? அதுதான் கிருபை. அந்த கிருபையிலே இருதயம் ஸ்திரப்படுகிறது. நல்லது. அது ஸ்திரப்பட்டுடுச்சுன்னா வியாதி இல்லாத வாழ்க்கை தான் வாழ்வீங்க. அப்ப விசுவாசம் தடுமாறாது. அது கிருபையானால் நாம் விசுவாசத்தினால் பெறுவது அதிக நிச்சயம். ரோமர் 4:16 சொல்றாரு. அது மாத்திரமா சொல்றாரு. நீங்க அங்க ரோமர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல சொல்லும் பொழுது என்ன சொல்றாரு? 8லையும் சொல்றாரு, 10லையும் என்ன சொல்றாரு? இப்பொழுது தேவ ஜீவனை அந்த ஜீவனில் சுகத்தில் வாழ்வது அதிக நிச்சயம். தேவ ஜீவனில் வாழ்வதுன்னா தேவனுடைய சுகத்தில் வாழ்வது அதிக நிச்சயம் என்று சொல்லுகிறார். அப்படி ஏங்க பொய் சொல்லுமா வார்த்தை? அதிக நிச்சயம் தேவனுடைய ஜீவனில், தேவனுடைய சுகத்தில். ஏன்? இது ஜோயே சுகம். நான் திரும்ப சொல்றேன், இது ஜோயே சுகம், நோயற்ற வாழ்வு. ஜோயே செல்வம், நோயற்ற வாழ்வு. அதிக நிச்சயம், அதிக நிச்சயம். யாருக்கு நிச்சயம் இல்ல? கவனம் செலுத்தல, செவிய சாய்க்கல, கண்களை விட்டு, அதாவது மனதின் எண்ணத்தை விட்டு பிரிய வைத்துட்டாங்க. வேற எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இருதயம் முழுவதுமாய் அந்த வார்த்தைகளால் நிரப்பப்படவில்லை. அததான் சொல்றார். அததான் சொல்றார். இத செய்ய தவறுகிறபடினாலதான் தேவ ஜனம் சீரழிந்து போகிறது, சிறைப்பட்டு போகிறார்கள், சங்காரமாகிறார்கள். எல்லாம் இந்த வியாதியை கொடுறான, அந்த வியாதி தான் திருட, அந்த வியாதி தான் நம்மை அழிப்பது, வியாதிதான் நம்மை கொல்லுவது, வியாதிதான் நம்முடைய சிறை இருப்பு. எல்லாம் வேதம் தெளிவாய் சொல்லுது. ஆனா அவ்வளவு தெளிவாக வேதத்துல எழுதியும் ஜனங்களுக்கு இந்த வியாதியை குறித்த தேவன் என்ன சொல்லுகிறார் என்று வேதத்தில் பார்க்க தவறுகிறார்கள். இந்த வியாதி யாருக்கு என்பதை பார்க்க தவறுகிறார்கள். தேவனுடைய சித்தம், விருப்பம் எனக்கு என்ன என்பதை பார்க்க தவறிய வேதத்தை பார்க்கல. இதற்கு பரிகாரம் என்ன செய்தார் என்பதை, அந்த பரிகாரத்தினால நான் வெறும் விசுவாசத்தினால் அப்படி வாழ முடியும் என்பதை
பார்க்க தவறுகிறார்கள், விசுவாசிக்க தவறுகிறார்கள். அதுதான் வேதம் சொல்லும் உண்மை. ஒன்று நாம் தெளிவாக இருதயத்திலே என்று நிச்சயப்படுத்திக் கொள்வோம். எங்க தேவன் சொன்னால் சொன்னதுதான். ஏத்தியருக்கு வரப்பண்ணின வியாதியை வரப்பண்ணேன் என்று அவர் சொன்னால் வரப்பண்ணார். நானே உன்னை குணமாக்குகிற கர்த்தர் என்றால் அவர் என்னை குணமாக்குகிற கர்த்தர். எல்லா வியாதியும் என்னை விட்டு விலக்கினார். சாபமாகிய வியாதிக்கு நீங்களாக்கி என்னை மீட்டு கொண்டார். அவர் சொல்லுகிறார். அதை நான் அப்படியே ஏற்றுக்கொள்கிறேன். அதோட முடிஞ்சு போச்சு. வேற ஒண்ணுமே அதுக்கு மேல பேச்சே இல்லை. When God said it, that settles forever. அவ்வானங்களே தம்முடைய வசனத்தை நித்தியமாக ஸ்தாபித்து விட்டார். இப்ப என்னுடைய வேலையெல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி ஆக கடவுதின் மரியாதை சொல்றாங்க. அப்படிதானே? உம்முடைய வார்த்தையின்படி நான் வலையை போடுகிறேன் என்று பேதுரு சொல்லுகிறார். அங்க சங்கீதக்காரன் 119 சங்கீதம் 25 வசனத்துல உம்முடைய வார்த்தையின்படி என்னை சுகமாக்கும் உயிர்ப்பியும் என்று சொல்லுகிறார். அப்போ அந்த வார்த்தையின்படி சொல்லாம அந்த வார்த்தையை வாயில பேச சொல்லுகிறார். ஜெனரலைஸ்டா இல்லாம let it be specific. அந்த வார்த்தையின்படி அப்படின்னு சொல்லும்போது வரப்பண்ணேன் என்று சொன்ன வார்த்தையின்படி, நானே உன் குணமாக்கும் வைத்தியர் என்ற வார்த்தையின்படி எனக்கு காரியங்களை நடப்பியும் என்னை குணமாக்கும். அததான் 119 25 எடுத்து தியானிங்க. ஒவ்வொரு வசனத்தையும் நாம் தியானிக்க வேண்டும். எஸ்ரா என்ன செய்தான்? அந்த எஸ்ரா 7ஆம் அதிகாரத்தை எடுத்து படிச்சு பாருங்க. அங்க சொல்லுவதை பார்க்கலாம். வேதத்தை கருத்தாய் ஆராய்ந்து, அப்படிதானே? அதை ஆராய்ந்து பார்க்கணுங்க. அதுதான். அதாவது நம்ம அங்க லூக்கா 6ஆம் அதிகாரம் முடியும் போது அங்க பார்க்கிறோம், தேவனிடத்தில் வந்து அவர் சொல்றதை கேட்டு அப்படியே மறக்கிறவன் மண்ணு மேல வீட கட்டினவன்ட்டாரு. கற்பாறை மேல கட்டினவன் அவன் ஆழமாய் தோண்டி, வேதவசனத்தை தோண்டி ஆழமாய் ஆராய்ச்சி அலசி பார்த்து என்ன சொல்லுகிறார், இதை குறித்து அவர் சொல்றது என்ன, எபிரேய மொழியில என்ன சொல்லுகிறார், இதுடைய கிராஸ் ரெஃபரன்ஸ் என்ன, இதுடைய அர்த்தம் இதுதானா அப்படின்னு ஆராய்ந்து பார்க்க சொல்லுகிறார். ஆழமாய் தோண்டி பார்க்க சொல்லுகிறார். அப்படி பார்க்கிறவன் தான் கற்பாறை. அப்போ அட மோதுற மாதிரி வியாதி அங்கும் இங்கும் வந்து அல மோதும். இவனை தோட கூட முடியாதுன்றார். அந்த லூக்கா 6ஆம் அதிகாரம் முடியும் போது கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆண்டவர் அந்த வாழ்க்கைக்கு நம்ம அழைத்து இருக்கிறார். மிக சொற்பமானவர்களே வந்திருக்கீங்க. உங்கள் காதுகள் கேட்கிறதுனாலும் உங்கள் கண்கள் வேத வசனத்தை பார்க்கிறதுனாலும் நீங்க பாக்கியவான்கள். நீங்கள் பாக்கியவான்கள். அநேக பரிசுத்தவான்களுக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் இல்லாத பாக்கியம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. உங்கள் காதுகள் கேட்கிறபடினாலும் இந்த நல்ல செய்தி, இந்த நல்ல செய்தி, திஸ் குட் நியூஸ் காஸ்பல் கேட்கிறபடினால அதை இருதயத்தில் வைத்து அந்த நல்லதொரு நோயற்ற வாழ்வை நீங்கள் ஒவ்வொருவரும் வாழ்வீர்களாக என்று சொல்லி வாழ்த்தி உங்களை நான் அடுத்த வாரம் சந்திக்கும் வரை இந்த வார்த்தை உங்கள் இருதயத்திலே தொனித்து கொண்டே இருக்கட்டும் என்று சொல்லுகிறேன். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த இரவு வேளையில கூட நீர் எங்களோடு பேசின வார்த்தை ஆண்டவரே, இவைகள் எல்லாம் எங்களுக்கு தெரிந்த வார்த்தைகள் தான். ஆனா எங்களுடைய அனுபவத்திலே அன்றாட வாழ்க்கையிலே நாங்கள் எதை பேசுகிறோம், எதை செய்கிறோம் என்று பார்க்கும் பொழுது இதற்கு எல்லாமே மாறாக இருக்கிறது. ஆண்டவரே, அந்த காலேப் யோசுவாவை போல, ஆபிரகாமை போல, இயேசு கிறிஸ்து சுவிசேஷத்தில் வாழ்ந்தது போல எழுதியிருக்கிறதே எழுதியிருக்கிறதே என்று திரும்ப திரும்ப அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவர் முக்கியத்துவம் கொடுத்ததெல்லாம் வேத வசனம். இல்லாதவைகளை இருக்கிற போல வேதத்தில் எழுதியிருக்கிறபடியால் அவைகளையே அவர் பேசினதை பார்க்கிறோம். அதை விசுவாசித்தபடியால் எல்லாவற்றுக்கும் அவர் நன்றி சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, அவ்வாறு நாங்களும் குருவை தொடரும் சீஷர்களாக, ஆண்டவரே, அவரை பின்பற்றுகிறவர்களாக நாங்கள் காணப்பட எங்களுக்கு வேதத்தில் அவரை படிக்கும் பொழுதெல்லாம் அந்த வாழ்க்கை வாழ்கிற ஒரு ஆசை, பசியை, தாகத்தை உண்டு பண்ண நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். இந்த வார்த்தையை கேட்கிற யாராய் இருந்தாலும், எந்த சூழ்நிலையாய் இருந்தாலும், எப்பொழுதும் எல்லா சூழ்நிலைகளிலும் வியாதி இல்லாத, ஆண்டவரே, நோயற்ற வாழ்க்கையாகிய குறைவற்ற செல்வத்திலே வாழ்வார்களாக என்று சொல்லி
இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து நான் சொன்னபடியே ஆகும் என்று விசுவாசித்து உமக்கு நன்றி சொல்லுகிறேன் பிதாவே. ஆமென்.